ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த திருவிருந்தை ஏற்படுத்தி கொடுத்ததுடைய மிக முக்கியமான நோக்கம், இனி ஆடு அடிக்கப்படக்கூடாது, இனி மிருகத்தின் ரத்தத்தின் மூலமாக மனுக்குலத்திற்கு மீட்பு இல்லை, என்னுடைய சொந்த ரத்தத்தினாலும் என்னுடைய சொந்த சரீரத்தினாலுமே நான் மீட்பை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே எலமெண்ட்ஸ் என்னென்ன பாஸ்கா பண்டிகைக்கு என்னென்ன வைத்திருப்பார்களோ அந்த அப்பம் திராட்சரசம் முக்கியமான ஒரு காரியம். அது கூடவே இருக்கும். ஒரு சில காரியங்கள் அரிசிகளாக இருக்கும். ஒரு உப்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்திருப்பாங்க. இதற்காக உப்பு பாத்திரத்தில் உப்பு தண்ணீரை பாத்திரத்தில் வைத்திருப்பாங்க. இதற்காக நம்முடைய தண்ணீர் எப்படி இருக்கும், என்ன டேஸ்ட் இருக்கும், அது இனிக்குமா, அது உப்பு கிடைக்குமா, தண்ணீர் அது உப்பு கிடைக்கும். அவர்கள் எடுத்து அடிமைகளாக இருந்த பொழுது கண்ணீர் விட்டு அவர்கள் வாழ்க்கையில வாழ்வது நிமித்தமாக அடிமையில கஷ்டப்பட்டு கண்ணீர் நிமித்தமாக அந்த கண்ணீர் அடையாளமாக கண்ணீருக்கு அடையாளமாக ஒரு பாத்திரத்தில் உப்பு கலந்த தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. கசப்பான கீரையை முன்பு ஏன் கசப்பான அனுபவங்கள் துன்பங்கள், அதற்காக கசப்பான கீரையும் நாங்கள் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் ஃப்ரூட் சாலட் என்று சொல்லக்கூடிய ஒன்று செய்வோமே நம் வீடுகளிலே, அதே போல மாதுளம்பழம் மற்ற எல்லாம் ஒரு 4 வகையான பழங்களை செய்து அவருடைய ஒரு செங்கல் செய்வதற்கு எப்படி மனிதன் இந்த மண்ணையெல்லாம் செய்து ஒரு பக்குவப்படுத்தி ஒரு சட்டத்திற்குள்ளாக ஒவ்வொரு கடை குறித்து ஒரு செங்கல் செய்வார்களோ, அதே போல ஒரு செங்கல் வடிவத்திலே ஒரு ஃப்ரூட் சாலட், ஒரு பல ஃப்ரூட் சாலட் தமிழில் ஒரு பழத்தின் கூட்டினுடைய ஒரு வகையான ஒரு உணவை செய்து வைக்கிறார். அதற்கு அடையாளம் என்ன? செங்கலுக்கு அடையாளமாக ஒரு காரியங்கள். பிற்பாடு ஒரு 4 கப்புகளிலே தேநீரில் திராட்சரசம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. யாத்திராகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரையிலும் ஒரு சில ப்ராமிஸ் வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கும். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரையிலும் அந்த 4 முக்கியமான வாக்குத்தத்தங்களுக்கு அடையாளமாக 4 கிண்ணங்களிலே 4 திராட்சை ரசம் நிறைந்த பாத்திரங்கள் இருக்கும். இதுதான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டது அப்பத்தை எடுத்துக்கொண்டார், திராட்சை ரசத்தை எடுத்துக்கொண்டார். அப்பத்தை எடுத்து கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்க சொன்னார்? இது என்னுடைய சரீரம். ரசத்தை கொடுக்கும் பொழுது என்னுடைய ரத்தம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, சற்று நினைத்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51 முதல் 58 வரையிலும் படித்தால், யோவான் சுவிசேஷத்தில் திருவிருந்து பற்றி மத்தேயு, மார்க்கு, லூக்கா சொல்வது போல யோவான் சுவிசேஷத்தில் அதிகமாக சொல்லப்பட்டு இருக்காது. பந்தி என்ற வார்த்தை வரும். ஆனாலும் கூட திருவிருந்தை அவசரித்து கொடுத்ததாக யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படவில்லை. அது மற்ற சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லக்கூடிய ஒத்தமைவு நற்செய்தி நூலிலே மாற்றம்தான் அந்த திருவிருந்து காரியங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அங்கு சொல்லப்படாத காரியங்கள் இந்த 3 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்ட அந்த காரியத்தின் அடிப்படையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து 4 காரியங்கள் செய்கிறார். அப்பத்தை எடுத்து தோத்திரம் செய்து அதை விட்டு இதனை ஒன்றுகிறது சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் அவர் ஏற்படுத்தின முதலாவது திருவிருந்து. இந்த திருவிருந்தில் முதலாவது பங்கு பெற்றவர்கள் சீடர்கள். அதிலேயும் யார் அடங்குவார்? யூதாஸ் காரியத்தில் அடங்குவார். அதற்கு பிற்பாடு அவர் அந்த நிகழ்வை சொல்லுகிற பொழுது யூதாஸ் காரியம் அந்த துண்டை வாங்கின பிற்பாடு என்ன நடந்துச்சு? அவனுக்குள்ளாக சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பித்தான் என்ற ஒரு செய்தியும் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தில் லூக்கா சொல்லுகிற பொழுது அதற்கு முன்பதாகவே அவனுக்குள்ளாக அந்த சாயங்காலமே அந்த அவனுடைய உள்ளத்திலே அந்த காரியங்கள் அது ஆரம்பிக்கும். யூதாஸ் காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்கான ஆயத்தத்தை எல்லாம் அவன் செய்து பிசாசு அவனுக்குள்ளே நுழைந்து விட்டான் என்ற காரியங்கள் இருக்கும். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, பாஸ்கா என்பது சட்டத்திட்டங்களின் அடிப்படையிலே புறம்பான பலியின் அடிப்படையிலே உங்களுக்காக எனக்காக இஸ்ரவேல் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் அடிப்படையிலே உள்ளான இதய மாற்றத்தின் அடிப்படையிலே இனி நான் உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
இந்த திருவிருந்தின் மூலமாக ஒரு புதிய பரிசுத்த திருவிருந்தை ஏற்படுத்தி இனி மிருகத்தின் ரத்தத்தின் மூலமாகவோ மிருகத்தின் பலியிடுவதன் மூலமாகவோ உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. என்னுடைய சரீரத்திலே புசித்தால் என்னுடைய ரத்தத்தை நீங்கள் குடித்தால் உங்களுக்கு வாழ்வு உண்டு. அதைத்தான் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51 முதல் 58 வரை உள்ள பகுதியை படித்து பார்த்தால் திருவிருந்திலே பங்கெடுப்பதன் மூலமாக என்னென்ன சாக்கியங்கள் பாக்கியங்கள் உங்களுக்கு எனக்கும் கிடைக்கும் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் பருகவில்லை என்று சொன்னால், என் மாமிசத்தை உண்டு என் ரத்தத்தை பருகவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு எது இல்லை? வாழ்வு இல்லை. நீங்கள் இதை செய்தால் நான் உங்களோடு தங்குவேன், உங்களை உயிரோடு எழுப்புவேன், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு போன்ற வாக்குத்தத்தங்கள் அந்த யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51 முதல் 58 வரையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த திருவிருந்திலே பங்கெடுப்பதன் மூலமாக என்ன பாக்கியங்கள் சாக்கியங்கள் உண்டு என்பதை சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த இரவிலே திருவிருந்திலே பங்கெடுக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் முதலாவது வாக்குத்தத்தம், நமக்கு வாழ்வு உண்டு. அது சாதாரண வாழ்வு அல்ல, அது நித்திய வாழ்வு. நமக்குள்ளாக அந்த ரத்தத்தையும் அந்த அப்பத்தையும் நாம் உண்கிற பொழுது வருகிற பொழுது நமக்குள்ளாக ஆண்டவர் வந்து தங்குகின்றார். அப்படி தங்குகிற ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நித்திய வாழ்வை அவர் உறுதி செய்கின்றார். நித்திய வாழ்வு இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் மூலமாக அவர் நமக்கு கொடுக்கின்றார். தொடர்ந்து இதில் இரண்டாவது குறிப்பாக பாஸ்கா விருந்தில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து என்ற ஒரு சின்ன தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். அதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே நாம் தியானம் செய்தது போலவே அங்கு மிருகத்தினுடைய பலிதான் ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக, ஆரோனுடைய வழியில் வந்த ஆசாரியன் அல்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையிலே வந்த ஆசாரியனாக அவர் என்ன செய்கின்றார்? இந்த விருந்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். இந்த விருந்திலே அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுக்கிறார், சொந்த சரீரத்தையே கொடுக்கின்றார். பொதுவாக பிரதான ஆசாரியன் என்ன செய்வான் என்று சொன்னால், யாரோ கொண்டு வருகிற சபையால் கொண்டு வருகிற ஒரு ஆட்டை ஒரு காளையை பலியிட்டு தன்னுடைய பாவத்திற்காகவும் பலி செலுத்த வேண்டும், மக்களுடைய பாவத்திற்காகவும் பலி செலுத்த வேண்டும் என்ற நிலையை மாற்றி தானே பிரதான ஆசாரியன் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ரத்தத்தையுமே அவர் பலியாக கொடுத்த ஒரு பிரதான ஆசாரியன், தன்னையே பலியாக கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்து அந்த பலியை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதாக இரண்டாவது காரியமாக நான் அதை தலைப்பை கொடுத்திருக்கிறேன். மூன்றாவதாக 2 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. பாஸ்கா விருந்து நாளிலே 2 காரியம் என்று சொல்லப்பட்டது. ஒன்று புதிய உடன்படிக்கை. இதுவரையிலும் இருந்த உடன்படிக்கை கற்பலகையின் மேலே எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த உடன்படிக்கை உங்களுடைய இருதயங்களிலே அவர் எழுதுகின்றார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்றார். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே அவர் கொண்டு வந்து வைக்க விரும்புகின்றார். அந்த மாற்றம் என்னவென்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, புதிய இருதயம் என்று சொல்லுகிற பொழுது பழைய இருதயம் இருக்கக்கூடாது. இந்த பாஸ்கா பண்டிகையில மிக முக்கியமான ஒரு காரியம் ரிமூவல் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அகற்றப்படுதல், ஒரு முக்கியமான ஒரு காரியம். என்றைக்கு புளிப்பில்லாத அப்பம் செய்யப்பட வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டோமோ, புதிய அப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவு பண்ணிவிட்டோமோ, இஸ்ரவேல் மக்கள் அப்படி முடிவு பண்ண பொழுது அவர்கள் செய்த மிக முக்கியமான காரியம், தங்களிடம் இருந்த புளித்த மாவை அவர்கள் அகற்றி விட்டார்கள். புளித்த மாவு கிச்சனிலே பாத்திரத்தில் இருந்தாலும் சரி, சாப்பிடுகிற பொழுது வேறு எங்கேயாவது வீட்டுக்குள்ளே விழுந்திருந்தாலும் சரி, அல்லது நாம் அமர்கின்ற இருக்கையிலே இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே எந்த இடத்திலேயும் அந்த புளித்த அப்பத்திற்குரிய அடையாளம் எதுவுமே இருக்கக்கூடாது, எங்கேயும் இருக்கக்கூடாது. அதாவது பாவத்திற்கான காரியங்கள், தீமை விளைவிக்கக்கூடிய இருதயத்தினுடைய காரியங்கள் எதுவுமே வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அதையெல்லாம் அகற்றப்பட வேண்டும். பொதுவாக நம்முடைய நாட்டிலே பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிற பொழுது போகி பண்டிகை என்ற ஒன்றையும் கொண்டாடுவார்கள். அப்படி போகி பண்டிகை கொண்டாடுகிற பொழுது வீட்டிலே தேவையில்லாத அத்தனையும் தெருவிலே கொண்டு வந்து போட்டு கொளுத்துவார்கள், அழித்து விடுவார்கள். அதே போலத்தான் அந்த புதிய அப்பம் வேண்டும் என்று சொன்னால் பழைய கசப்பு, பொறாமை, தீமை போன்ற எண்ணங்களை எல்லாம் அகற்றிவிட்டு ஒரு புதிய இருதயத்தோடு ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற ஒரு பரிசுத்த சிந்தையோடு
நாம் அந்த இடத்துல அந்த ஆண்டவர் அதை மாற்றி கொடுக்கின்றார். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை நன்றாக படித்து பார்த்தீர்கள் சொன்னால், அந்த குருத்தோலை ஞாயிறன்று அந்த யூத ஜனங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து வந்தார்கள். அந்த 7 நாட்கள் அனுசரிப்பிலே மிக முக்கியமான ஒரு காரியம், அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக வந்தார்கள். சுத்திகரிப்பு, பியூரிபிகேஷன், சயின்டிபிகேஷன் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே பாவமான மனிதர்களாக உலகத்திலே நாம் வாழ்ந்தோம், பாவங்கள் பல புரிந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னிப்பதற்காக, உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டார். விலை கிரயம் கொடுத்து மீட்டுக் கொண்டார். அவரை வெள்ளியினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல, என்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டார். ஆகவே நாம் இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கிற பொழுது இன்றைக்கு வாசிக்க கேட்ட 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20 முதல் 30 வரையிலும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆதி திருச்சபையிலே அதை அப்பம் பிட்டுதல் என்று சொல்லி அழைத்தார்கள். அதனுடைய காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பிட்டப்படுதலை அது காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 42 முதல் வாசிக்கிற பொழுது அங்கு அப்பம் பிட்டுதல் என்பது முக்கியமான ஒரு பங்காக அது காணப்பட்டது. ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த புது உடன்படிக்கை அவர் நம்முடைய இருதயங்களில் எழுதுகின்றார். அந்த புது உடன்படிக்கை மூலமாக கர்த்தர் நமக்கு புது வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகின்றார். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக சொன்னேன் 2 காரியத்தை. ஒரு காரியம் புதிய உடன்படிக்கை, இன்னொரு காரியம் புதிய கட்டளை, நியூ கமாண்ட்மெண்ட். ஏற்கனவே மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட், மிகப்பெரிய கட்டளை எது என்று கேட்ட பொழுது கடவுளை நேசி மனிதனை நேசி என்று சொல்லி பொதுவான கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை காட்டிலும் இப்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன். ஏற்கனவே இருந்த பழைய கட்டளை என்னவென்று சொன்னால், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இது ஒரு பக்கம் நீங்கள் சிந்தித்து வைத்துக் கொள்ளுங்கள். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. அடுத்தது, இயேசு நான் எப்படி உங்களை நேசித்தேனோ அதே போல நீங்கள் மற்றவர்கள் அன்பு செய்ய வேண்டும். இந்த 2ல எது உயர்வானது என்று நினைக்கிறீர்கள்? நம்மை நேசிப்பது போல அயலானை நேசிப்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை நேசித்தது போல நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். எது உயர்ந்தது, எது சிறந்தது? ஹலோ, என்னை நேசிப்பது போல நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டுமா, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உங்களையும் என்னையும் நேசித்தாரோ அப்படி செய்ய வேண்டுமா? எந்த முன்மாதிரியை நாம் இந்த ராத்திரியிலே செய்ய போகிறோம்? கஷ்டமா இருக்கா? எப்பொழுதுமே நாம் என்னை நேசிப்பது அது குற்றங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், செல்ஃபிஷாக கூட இருக்கலாம். அதை விட உயர்ந்தது இயேசு கிறிஸ்து ஒரு சாக்ரிஃபிஷியல் லவ் என்று சொல்லக்கூடிய, அந்த அகப்பே லவ் என்று சொல்லக்கூடிய, தன்னையே முற்றிலுமாக அர்ப்பணித்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் இருக்கிறது. அந்த அன்பை தான் இந்த ராத்திரியிலே உங்களுக்கு எனக்கும் முன்மாதிரியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த அன்பு இருந்தபடியினாலே தான் அவர் தன்னை தாழ்த்த முடிந்தது. அந்த அன்பு இருந்தபடியினாலே தான் அவர் பரலோகத்தை விட்டு உங்களுக்காக எனக்காக இறங்கி வர முடிந்தது. அந்த அன்பு இருந்ததனால தான் அவர் இந்த உலகத்திலே கல்வாரி சிலுவை வரையிலும் தன்னை எல்லா பாடுகளையும் சுமந்து, சிலுவை சுமந்து உங்களுக்காக எனக்காக அந்த ரட்சிப்பை சம்பாதித்துக் கொடுக்க முடிந்தது. ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இறுதியாய் ஒரு சேலஞ்சாக, ஒரு சவாலாக ஆண்டவர் இந்த பெரிய வியாழக்கிழமை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், என்னை போல் நான் உன்னை நேசித்தது போல நீ பிறனை நேசிப்பாயா என்ற கேள்வியை தான் ஆண்டவர் கேட்கின்றார். சற்று யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நேசித்தது போல நாமும் இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பங்களிலே உள்ள உறவுகளை அப்படி நேசிக்கிறோமா? நம்முடைய திருச்சபையிலே உடன் விசுவாசிகளை, ஊழியக்காரர்களை இயேசு கிறிஸ்து எப்படி நேசித்தாரோ அப்படி நேசிக்கிறோமா? இந்த உலகத்திலே வாழ்கிற அநேகமாகிற மக்கள் இருக்கிறார்களே, இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணம் செய்தார். இயேசு கிறிஸ்துடைய அன்பு ஒப்பற்ற ஒரு அன்பு, தியாக அன்பு. அந்த தியாக நாள் தான் இன்றைக்கு பெரிய வியாழக்கிழமை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆகவே இறுதியாக இன்றைக்கு ஒரு முடிவோடு செல்ல வேண்டும். இன்றைக்கு இடத்திற்கு வந்தது நல்லது. கர்த்தர் என்னோடு பேசினார். அவர் ஆரம்பத்திலே காணாமல் திருமணத்தில் என்ன செய்தார்? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இன்றைக்கு என்ன செய்கிறார்? திராட்சரசத்தை தண்ணீராக
ரத்தமாக மாற்றுகிறார். யாருக்காக மாற்றுகிறார்? நமக்காக மாற்றுகிறார். ஆகவே அந்த ரத்தம் புது உடன்படிக்கையின் அடையாளம். இன்றைக்கு இரவு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்ன கட்டளை? இயேசு எப்படி உங்களையும் என்னையும் நேசித்தாரோ அதன்படி நேசிக்க வேண்டும். அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புவது. யூதாஸ் இடத்திலே அதை எதிர்பார்த்தார். யூதாஸ் அதை செய்யவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நான் இறுதியாக சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 3 எச்சரிப்புகள் கொடுக்கப்படுகிறது. இந்த திருவிருந்திலே அபாத்திரனாக யாரேனும் பங்கெடுத்தால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனம் வந்துவிடும். இந்த திருவிருந்திலே யாரேனும் அபாத்திரனாக பங்கெடுத்தால், தன்னை யார் என்று உணராமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று உணராமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்பு, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினுடைய மதிப்பு இன்னது என்று உணராமல் இந்த திருவிருந்திலே பங்கெடுத்தால் பலவீனம் மாத்திரமல்ல, சுகவீனம் மாத்திரமல்ல, அநேகம் பேர் மரித்தும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஆகவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் இந்த ரத்தத்தை பங்கு பெறுவதற்கு நான் பாத்திரனா? நான் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். ஐயா, நீங்கள் திருவிருந்திலே பங்கெடுக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலிங் இருந்துச்சு என்று கேட்டேன். ஐயா, நான் திருவிருந்திலேயே பங்கெடுக்கிறது இல்லையா சொன்னார். கிறிஸ்தவர்களா திருவிருந்திலேயே பங்கெடுப்பதில்லை. அவருக்குள்ளாக ஒரு கேள்வி, நான் ஏன் திருவிருந்திலே பங்கெடுக்க வேண்டும்? அவர் சொன்ன பதில், நான் ஒன்றும் பாவம் செய்யவில்லையே. பாவம் செய்தால் தானே திருவிருந்திலே பங்கெடுக்க வேண்டும். நான் பாவம் செய்யவில்லை, நான் திருவிருந்திலே பங்கெடுக்கவில்லை. அது சரியான பதிலா? அவரோடு திரும்ப கர்த்தர் அவ்வப்போது பேசி அவ்வப்போது என்றைக்கு அவர் பாவம் செய்தார் என்று சொல்லி அவருடைய மனதிலே அவர் உணர்த்தப்பட்டாரோ அப்போதெல்லாம் அவர் திருவிருந்திலே பங்கெடுப்பதாக அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லி முடித்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவருடைய மிக முக்கியமான வேலை, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இன்றைக்கு அவர் கிரியை செய்ய நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே மகனே மகளே, இது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்து கொண்டிருக்கிற பாவம். யூதாசு என்னை அவன் காட்டிக் கொடுத்தான். நீ ஏதோ ஒரு வகையிலே என்னை நீ இந்த உலகத்தில் எப்படி காட்டிக் கொடுக்கிறாய்? யோவான் ஸ்நானகன் காட்டிக் கொடுத்தான். யோவான் ஸ்நானகன் இதோ தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அவன் காட்டிக் கொடுத்தான். ஆனால் யூதாசோ முத்தத்தினாலே இயேசுவை காசு வாங்கிவிட்டு அந்த அவருக்கு எதிராளியானவர்களுக்கு காட்டிக் கொடுத்தான். இந்த உலகத்திலே பலர் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார்கள். குருத்தோலை ஞாயிறு என்று கிரேக்கர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தபொழுது அவர்களை சந்தித்து அதன் மூலமாக இயேசுவின் நாமம் மகிழ்ப்பட்டது. இந்த உலகத்திலேயும் அநேகர் இருக்கிறார்கள், எனக்கு இயேசு வேண்டும் என்ற தேவையோடு இருக்கிறார்கள், சொல்ல முடியவில்லை. ஆனாலும் கூட உங்களை சந்திப்பார்கள். அப்படி சந்திக்கின்ற பொழுது நீங்கள் தயவு செய்து அவர்களுக்கு இயேசு, நீங்கள் வழிபடுகிற இயேசு யார், நீங்கள் நம்புகிற இயேசு யார், அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி காசு அந்த கிரயத்தை கொடுத்து தன்னுடைய நீதியை உங்களுக்கு கொடுத்தார். உங்களுடைய அல்லது நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் மூலமாகத்தான் ஜஸ்டிபிகேஷன், நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று சொல்லக்கூடிய உண்மையை பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் நீதிமான்களாக மாற்றி வைத்திருக்கின்றார். நம்முடைய பேச்சும் சொல்லும் செயலும் நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்றின அந்த நீதிமான்களுக்கு ஏற்ற சிந்தனையும் செயலும் சுகமாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நான் பேசிக்கொண்டு போனால் பேசிக்கொண்டே போவேன். ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசினார். இந்த இரவிலே கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவிலே எது தடையாக இருக்கிறது, எந்த பாவத்திலே இன்றும் நாம் நிலைத்துக் கொண்டிருக்கிறோம், எந்த பாவத்தை தைரியமாய் செய்கிறோம், மனசாட்சியை மீறி நாம் குற்றம் செய்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இரவிலே உணர்த்துவார் என்று சொன்னால், எனக்கு உணர்த்துவார் என்று சொன்னால், இதுதான் கடைசி தருணம். 2026ஆம் ஆண்டிலே பெரிய வியாழக்கிழமை என்பது இன்றைக்கு மட்டும்தான் வரும். இந்த இரவிலே என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி இயேசு கேட்டார். ஆகவே இந்த இரவிலே வீட்டிற்கு செல்லுங்கள், திருவிருந்திலே பங்கெடுங்கள். இயேசு
நேசித்தது போல குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை நேசியுங்கள், திருச்சபையின் மக்களை நேசியுங்கள், எல்லோருக்கும் மன்னிப்பை தாராளமாக வழங்குங்கள், எல்லோரோடு ஒப்புரவாக்குங்கள். ஒப்புரவாக்கி வந்த பிற்பாடு காணிக்கை செலுத்துங்கள் சொல்லப்பட்ட மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24 சொல்லப்பட்ட அந்தந்த காரியங்களை எல்லாம் அதிகமாக எடுத்து வாசியுங்கள். நான் அதிகமாக விரும்புவது என்னவென்று சொன்னால், இயேசு வியாழக்கிழமை இரவு 1 மணி நேரம் எடுத்திருக்க சொன்னாரே, இன்றைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து விட்டேன் ஆகையினாலே தனிப்பட்ட முறையிலே 1 மணி நேரம் செலவு செய்ய முடியாது என்று தீர்மானம் எடுக்க வேண்டாம். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் இரவு வீட்டுக்கு செல்லுங்கள். தனிப்பட்ட முறையிலே 1 மணி நேரம் வேதத்தை எடுத்து வியாழக்கிழமை அல்லது பொருத்தவரை ஞாயிறு முதல் ரிசரக்ஷன் வரையிலும் உயிர்த்தெழுந்த நாள் வரையிலும் என்னென்ன பாடுகள் இயேசு பட்டார், என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று சொல்லி வேதத்திலே அழகாக அச்சடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படிப்போம், அதை தியானிப்போம். அதன் மூலமாக இயேசு இந்த இரவிலே என்ன பாடுபட்டார், எனக்காக என்ன பாடுபட்டார், என் ரட்சிப்புக்காக என்ன பாடுபட்டார் என்பதை தெளிவாக எழுதியிருக்கிறது. அதை படிப்போம், தியானிப்போம், அதன்படி நடப்போம். அப்பொழுது இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு கொடுத்து தெய்வீக நாமத்தை மகிழ்ப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட மகிமையை செலுத்த திரியேக தெய்வம் தாமே இந்த திருவிருந்தின் மூலமாகவும் நாம் கேட்ட திருவார்த்தைகளின் மூலமாகவும் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த இரவிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பெரிய கிரியையை கர்த்தர் செய்வார் என்பது என்னுடைய நம்பிக்கை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இதோ இந்த வியாழக்கிழமை இரவுதானே அவர்களுடைய காட்சி கொடுத்தார்கள். இந்த வியாழக்கிழமை இரவுதானே அந்த கொள்கதா இந்த கெச்சமனி தோட்டத்திலே ரத்த வேர்வை சிந்தி செபித்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றவே வந்தேன், அதுவே எனக்கு உணவு என்று சொல்லி ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், ரத்த வேர்வையும் சிந்தினீர் ஆண்டவரே. இந்த இரவிலே நாங்கள் ஜெபத்தோடு வேதத்தை வாசிக்கின்ற அந்த 1 மணி நேர தியானத்தோடு இந்த 2026ஆம் ஆண்டு இந்த பெரிய வியாழக்கிழமையை நாங்கள் ஆசீர்வாதமாக்கிக் கொள்ள, அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி தர உங்களுடைய அன்பு எங்களுடைய உள்ளத்திலே ஊற்றப்படட்டும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் பரிசுத்த ஆவியையும் அன்பையும் ஊற்றியிருக்கிறார். அந்த அன்பை நாம் கடைபிடிப்போம், அன்பை வெளிப்படுத்துவோம், அன்பின் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வோம், ஆவியானவரால் வழிநடத்தப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய உடன்படிக்கையை, புதிய கட்டளையை பாஸ்கா அல்ல, இனிமேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின பரிசுத்த திருவிருந்தின் மூலமாக ஆண்டவரே, உங்களுடைய மகனாக, உங்களுடைய மகளாக, உங்களுடைய பிள்ளையாக நிறைகளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஜெபத்தை கருத்திருக்க திரியேக தெய்வமாகவே ஒவ்வொருவருக்கும் கிருபையும் தயவும் செய்வாராக. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, நாமாக கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்தும் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் கூடியிருந்து ஆண்டவர் பட்ட பாடுகளோடு கூடியிருந்து அந்த பாடுகளிலே நாமே ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்துவோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் உயிரோடு இருந்த பொழுது அவரோடு யாரெல்லாம் மரணத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பங்கெடுக்கிறார்களோ அத்தனை பேரும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலிலும் பங்கெடுக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்த ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ திரியேக தெய்வம் தாமே ஒவ்வொருவருக்கும் கிருபையும் தயவும் செய்வாராக. ஆமென். நன்றி. கர்த்தர் இந்த நாளிலே சொன்ன வார்த்தை கடைபிடித்து நடக்க உங்களுக்கு எனக்கு பரிசுத்த ஆவியுடைய பலத்தை தந்து காப்பாராக. ஆமென். செய்தியை முன்னாள் 12ஆம் பேரவையில் நாம் நடப்பது நிகழ்ச்சியை நடைபெறும் சார்பிலும் சபைகளுக்கு சார்பிலும் நன்றிகளை கருதுகிறோம். அவர்கள் வந்திருக்கின்ற துணைவியார் சட்டமாவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் காட்டப்படுகிறது. நாளை சரியாக 11 மணிக்கு, நாளை காலை 11 மணிக்கு புனித வெள்ளி தியான ஆராதனை